அக்டோபர் 5ஆம் தேதி ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்க நிலையில அரசியல் கட்சிகள் மும்முரமா களத்துல இறக்கி வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வராங்க. தேர்தல்னாலே வாக்குறுதிகள் தாங்க. ஆமாங்க, வாக்குறுதிகள் இல்லாமலா? நம்ம மக்கள் அதை பார்த்துதான் ஓட்டு போடுறாங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றாங்களோ இல்லையோ ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுப்பாங்க. இப்போ பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஹரியானாவில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான கட்சியின் தேர்தல் அறிக்கையை மத்திய அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான ஜே.பி. நட்டா வெளியிட்டாரு. முதல்வர் நயப் சிங் சைனி, ஹரியானா பாஜக தலைவரும் மோகன்லால் பதோலி ஆகியோரும் கலந்துக்கிட்டாங்க. ஓட்டு அப்படின்னாலே முதல்ல பெண்களுக்கு என்னென்ன சலுகைகள் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அதான் பெண்களுக்கு மாதாந்திர நிதி உதவி, தொழில்துறை நகரங்களை நிர்மாணித்தல், இலவச மருத்துவ சிகிச்சை, அரசாங்க வேலைகள், வீட்டு திட்டங்கள் மற்றும் சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளை இலக்காக கொண்ட பல்வேறு நலத்திட்டங்கள் போன்ற வாக்குறுதிகளை சங்கல்ப பத்ரா சொல்லுது. இளைஞர்கள், பெண்கள் மற்றும் பிறருக்கான 7 உத்தரவாதங்களை காங்கிரஸ் கட்சியினை முந்திக் கொண்டு ஒரு நாள் முன்னதாகவே ஆளும் கட்சியான பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. ஹரியானா தேர்தலுக்காக பாஜகவின் 20 வாக்குறுதிகள் பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். லாடோ லக்ஷ்மி யோஜனா திட்டத்தின் கீழ் அனைத்து பெண்களுக்கும் மாதத்திற்கு 2100 ரூபாய் கொடுப்பாங்களாம். IMT போன்று 10 தொழில் நிறுவனங்களை நிர்மாணிப்பது, ஒவ்வொரு நகரத்திலும் 50,000 உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வழங்க தொழில் முனைவோருக்கு சிறப்பு சலுகைகள் வழங்குவது, சிராயு ஆயுஷ்மான் யோஜனாவின் கீழ் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ரூபாய் 10 லட்சம் வரை இலவச சிகிச்சையும், குடும்பத்தில் 70 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு முதியவருக்கும் ரூபாய் 5 லட்சம் வரை இலவசமாக சிகிச்சை வசதியும் வழங்கப்பட உள்ளது. அறிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையை 24 பயிர்களை கொள்முதல் செய்தல், 2 லட்சம் இளைஞர்களுக்கு சர்க்கல் இல்லாமல் எந்த செலவும் இல்லாமல் அரசு வேலை உத்தரவாதம், தேசிய தொழில் பழகுனர் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் மாதாந்திர உதவித்தொகை, நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் 5 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்றும், அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் மற்றும் அனைத்து மருத்துவமனைகளிலும் இலவசமாக பரிசோதனை வழங்கப்படுது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒலிம்பிக் விளையாட்டு நாற்றங்கால் வைக்க போறாங்க. ஹர் கர் கிரகண யோஜனா திட்டத்தின் கீழே 500 ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்க போறாங்களாம். டேப்பால் பாலிகா யோஜனா திட்டத்தின் கீழே கிராமப்புறங்களில் கல்லூரிக்கு செல்லும் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஸ்கூட்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஹரியானாவின் அக்னி வீரருக்கும் அரசு வேலை உத்தரவாதமும், இந்திய அரசின் ஆதரவுடன் KMPயின் சுற்றுப்பாதை ரயில் வழித்தடம் அமைத்தல் மற்றும் வந்தே பாரத் இந்தியா புதிய ரயில்களை தொடங்குதல் உள்ளிட்டவை சொல்லியிருக்கிறாங்க. இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் ஃபரிதாபாத் மற்றும் குருகிராம் இடையே பல்வேறு விரைவு ரயில் சேவைகள் மற்றும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மெட்ரோ சேவை தொடங்க போறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சிறிய பிற்படுத்தப்பட்ட சமுதாய சாதிகளுக்கு போதுமான பட்ஜெட்டில் தனி நல வாரியங்கள் அமைப்பது, DA மற்றும் ஓய்வூதியங்களை இணைக்கும் விஞ்ஞான சூத்திரத்தின் அடிப்படையில் அனைத்து சமூக மாதாந்திர ஓய்வூதியங்களை அதிகரிக்கிறது உள்ளிட்டவை சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவின் ஏதேனும் ஒரு அரசு கல்லூரியில் மருத்துவ மற்றும் பொறியியல் படிக்கும் OBC மற்றும் SC வகுப்பை சேர்ந்த ஹரியானா மாணவர்களுக்கு முழு உதவித்தொகை வழங்கும்னு சொல்லியிருக்காங்க. முத்ரா திட்டத்தை தவிர அனைத்து இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த தொழில் முனைவோருக்கு ரூபாய் 25 லட்சம் வரை கடன் உத்தரவாதம் அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஹரியானாவை உலக கல்வி மையமாக மாற்றுவதன் மூலம் நவீன திறன்களில் பயிற்சி அளிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இறுதியாக தெற்கு ஹரியானாவில் சர்வதேச தரத்திலான ஆரவெளி ஜங்கிள் சஃபாரி பார்க் அமைப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பாடி, மூச்சு வாங்குது. ஹரியானா மக்கள் லக்கி தான். காங்கிரஸ் கட்சி அறிக்கை வந்த பிறகு மீண்டும் சந்திப்போம்.